Hi guys, this is Yokesh. Welcome to Yokesh University. ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் லாட்டு ஃப்ரீ மார்ஜின் பேலன்ஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் நீங்கள் எம்டிஃபைல பார்த்துருப்பீங்க. அந்த லாட்னா என்ன, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எத்தனை டைப்ஸ் ஆஃப் லாட்ஸ் இருக்குது, இது என்ன குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ டு இசட் பார்த்தீங்கன்னா பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிப்ஸ் நான் என்ன முடிச்சிடறேன். ஆல்ரெடி இதை பற்றி உங்களுக்கு வந்திருக்கும். ப்ரைஸ் இன் பர்சன்டேஜ். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்கன்னா 2700 2710 வரைக்கும் போச்சுன்னா ஸோ 10 பிப்ஸ். ஸோ பிப்ஸ் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் தி மார்ஜின் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பேலன்ஸ். நீங்கள் எம்டிஃபைல பார்த்துருப்பீங்க, மேலே பேலன்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னா பேலன்ஸ் தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக டெபாசிட் பண்ணீங்களோ அதுதான் பேலன்ஸ். ஓகே ஃபைன். ஸோ அதேமாதிரி வாட் இஸ் லெவரேஜ் அண்ட் மார்ஜின் ப்ரோ அப்படின்னு. லெவரேஜ் மார்ஜின் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு $500 இருக்குது வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 100x லெவரேஜ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா $50,000 ஒருத்தான ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதுக்கான ஃபண்டு யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸே கொடுப்பானுங்க. ஐ மீன் லெவரேஜ் கொடுப்பாங்க, நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ப்ரோக்கர். நான் சொன்ன மாதிரி ஸோ எல்லோரும் சில ப்ரோக்கர்ஸ் ஹை லெவரேஜ் கொடுப்பாங்க. 1:1000, 1:3000, 1:1 அன்லிமிட்டட் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 1:500, 1:1000 தான் எங்கள் லெவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா லெவரேஜ் அதிகமாக தான் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் கம்மியாக லெவரேஜ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் அதிகமாக லெவரேஜ் நீங்கள் சூஸ் பண்ண ரிஸ்க் அதிகமாக யோகேஷ் கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம். ஸோ நீங்கள் யூ கேன் கோ வித் 1:1000. ஸோ அதுதான் கைஸ் லெவரேஜ் அண்ட் மார்ஜின்ன்றது பார்த்துருப்பீங்க. ஸோ மார்ஜின் என்னென்னா உங்களுக்கு இருக்க ரெஸ்ட் இருக்கிற பேலன்ஸ், அதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ட்ரேட் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க பேலன்ஸ் தான் ஃப்ரீ மார்ஜின் சொல்லுவாங்க. அதேமாதிரி மார்ஜின் என்னென்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு $100 இருக்குது எம்டிஃபைல. நான் என்ன பண்ணுறேன், கோல்டில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஏதோ ஒரு லாட் போடுறேன்னு வச்சுக்கலாம். லாட் போட்டு நான் ட்ரேட் எடுத்தேன்னா அந்த ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா குறிப்பிட்ட மார்ஜின் $100 இப்போ $100 சம் பேலன்ஸ் அதை எடுத்து வச்சுக்கும். லைக் $20 சம்திங் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மார்ஜின். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்டட் டு ட்ரேட். ஸோ ஓப்பன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ மார்ஜினா என்ன கேட்டிங்கன்னா இது நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்காச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் விஷயம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ லெட் மீ ஷோ யூ தட் ஆல்சோ. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்லாட் into lot into current price leverage. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மார்ஜின்காக. வாட் இஸ் மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ் ப்ரோ? இதுனா மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ் ஒன்றும் பெருசாக விஷயம் கிடையாது. 0 போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளோ ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஈக்விட்டி மைனஸ் யூஸ்டு மார்ஜின் இஸ் டு மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் 0 போகாமல் ஆகும். 0 போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் லிக்விடிட்டி ஆகிடும். ஐ மீன்ஸ் லிக்விடிட்டி மீன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் ப்ளோ ஆகிடும். ஸோ அதான் விஷயம். ரொம்ப ஈஸியாக புரியுற சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, டோட்டல் அமௌண்ட் டெபாசிட்டட், லெவரேஜ் அண்ட் மார்ஜின் என்னன்னு தெரிஞ்சிச்சு. மார்ஜின் மீன்ஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பர் ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லெவரேஜ் என்னன்னு தெரிஞ்சிச்சு, தே வில் கிவ் ஃபண்ட்ஸ். நம்ம எவ்வளோ லெவரேஜ் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வி கேன் டேக் மோர் ட்ரேட்ஸ். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா லெவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ்னால் அந்த மார்ஜின் லெவல் பர்சன்டேஜ் 0 போச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் காலியாகிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் கோ வித் லாட் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணுங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், வி ஆர் கோயிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் லாட்ஸ் இருக்குது. இதுக்கு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் லாட் இருக்குது, நேனோ லாட் சம்திங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கெலாம் போக தேவை இருக்கிறதுல இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போதும். மைக்ரோ லாட்னா பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லோரும் எடுக்கிற லாட்டு. இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக லாட். இது மைக்ரோ லாட் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மினி லாட். இந்த 0.1 இருக்குது பார்த்தீங்களா, 0.1னா மினி லாட்னு அர்த்தம். அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் லாட்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஒரு லாட்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சம் வாட் பிக் லாட், பெரிய லாட் அது. ஓகேயா? ஸோ ஒரு லாட்லாம் இந்த ஃபாரஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க் ஆஸ் அ பிகினர். ஓகே, ஸோ 3 டைப் ஆஃப் லாட் தான் இருக்குது, மைக்ரோ, மினி லாட் அண்ட் ஸ்டாண்டர்ட் லாட். ஸோ இந்த 0.01 லாட்னா என்ன கேஷுக்கு இருக்குன்னா அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் $1000 ஒருத்தோட ட்ரேட் எடுக்கிறீங்க அர்த்தம். மினி லாட்னா 0.1 $10,000 ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அர்த்தம். ஸ்டாண்டர்ட் லாட்னா ஒரு லாட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா $1,00,000
ஒர்த்தான ட்ரேட் வந்து எடுக்கிறீங்க அர்த்தம். ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ மெத்தட் 4M5ல வந்து பார்த்தீங்கன்னா 0.01 லாட் போட்டு பாருங்கள், 0.1 லாட் போட்டு பாருங்கள், இல்லை வந்து 1 லாட் போட்டு பாருங்கள் டெமோ அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மூவ்மெண்ட் ஆகும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்துருக்கு தெரியும். அடுத்த இதில் உங்களுக்கு தெரியும் எப்படி அது வந்து கால்குலேட் பண்ணுறது. பிளேட்ஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் செல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், இந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ லாஸ் வரும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிப்ஸ்ன்ற ஒரு வீடியோவில் வந்து வாட் இஸ் பிப்ஸ் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணணும், என்ன கேல்குலேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நீங்கள் கைஸ். இதுதான் கைஸ். ஸோ பேலன்ஸ், மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புரியலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் யூ கேன் டிஎம் மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம். ஓகே ஃபைன். ஹாய் கைஸ், வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வேலை நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ரெட் பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் பிட் அண்ட் ஆஸ்க். பிட் அண்ட் ஆஸ்க்னால் ஒன்றுமே கிடையாது கைஸ். நீங்கள் வந்து MT5ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறீங்களே, ஸோ பைசில் காமிக்குதா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் காமிக்கல. ஸோ இங்கே பாருங்கள், லெட்ஸ் எக்ஸாம்பிள் பை செல் 2 வேலை காமிக்கல. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது பிட், ரைட்டில் இருக்கிறது ஆஸ்க் ரைஸ். ஸோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பிக்சர் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ பிட்டையும் ஆஸ்கையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது தான் ஸ்ப்ரெட். ஓகேவா. ஸோ இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம சில ட்ரேட்ஸ்லாம் வந்து எடுப்போம். அந்த ட்ரேட்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரில் இருக்க ஸ்ப்ரெட். ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் மூலிமா வந்து சம்பாதிப்பாங்க. அந்த அப்ளிகேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தே வில் ஏர்ன் வித் தீஸ் ஸ்ப்ரெட்ஸ். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பிட் ப்ரைஸ் வந்து 1.1051 இருக்குது EURUSDல, அதாவது பை ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல ஆஸ்க் ப்ரைஸ் வந்து 1.1053 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டாக வந்து இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ வித் அப்கமிங் ஸ்லைட்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள் சேம் மாதிரி தான் 1.13404 பை இருக்குது, 1.3398 செல் பண்ணிங்கன்னா இருக்கிறது ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.00006 பிப்ஸ். ஓகே. ஸோ ஐ திங்க் இது ரொம்ப டீட்டெயிலாக போக தேவையில்ல நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஸ்ப்ரெட் என்னன்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2700 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பை போடுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பை போடுறீங்க என்ன ஆகுதுன்னா உங்கள் கோல்டு என்ட்ரி வந்து 2700 வந்து பர்ஃபெக்டாக விடாது. ஸோ என்ன ஆகுதுன்னா 2700.2 இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 2700.1 இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பேருக்கும் எந்த பேர் எடுத்தாலும் சரி இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் இருக்கும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் புரோக்கர்ஸ். ஓகே. பேஸ்ட் ஆன் புரோக்கர்ஸ் கிட்ட அக்கௌண்ட் கிரியேட் பண்ண பொறுத்து இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ராஸ்ப்ரெட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயில் அப்புறமேட்டாக பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் இதில் ராஸ்ப்ரெட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 2700 தான் பை விடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ புரோக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஹையர் கேபிட்டல் வச்சுருக்குங்க, நீங்கள் ஒரு $500 மேலே கேபிட்டல் வச்சுருக்கணும், எங்களுக்கு நீங்கள் லாட்டுக்கு $3 கமிஷன் பே பண்ணணும், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க வந்து ஸ்ப்ரெட்டு. ஸோ நோ நீட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இட் ஆல். ஓகே. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிட் ப்ரைஸ் அட் விச் பையர்ஸ் ஆர் வில்லிங் டு பை, ஆஸ்க் ப்ரைஸ் அட் விச் செல்லர்ஸ் ஆர் willing டு செல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிட் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட். ஓகே. அண்ட் யா, ஸோ ஃபார்முலாவாக உங்களுக்கு வேணுன்னா ஸ்ப்ரெட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்க் ப்ரைஸ் மைனஸ் பிட் ப்ரைஸ் பை ஆஸ்க் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஸ்ப்ரெட் ஒர்க்ஸ். அண்ட் இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக நீங்கள் ஃபியூச்சரில் படிப்பீங்க. இப்போதைக்கு ஸ்ப்ரெட் என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். உங்கள் MT5 அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தாலே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ப்ரெட் இருக்குன்னு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்லேயும் வந்து காமிக்கும். அந்த கோட்ஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் காமிக்கும். இப்போ கோல்டுனா 160, EURUSDனா 9, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்ப்ரெட் இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்துட்டு சொல்லிடுங்க. ஓகே, EURUSDல 17 ஸ்ப்ரெட் வந்து போயிட்டுருக்கு, RDUSDல 6 ஸ்ப்ரெட்டு தான், பரவாயில்ல ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் எங்கள் ஸ்க்ரீனில் வர வைக்க பார்க்குறேன். அப்படிலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். MT5ல ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஓகே ஃபைன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பாய். கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ஸு
லாட்டு, பிட்டு, ஆஸ்க்கு, மார்ஜின், ஃப்ரீ மார்ஜின், ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் அடுத்த லெசனில் சந்திக்கிறேன் கைஸ். அன்டில் தென் பாய்.